டாக்டர், எங்க அம்மாவுக்கு வந்துட்டு வெயிட் லாஸ் இருந்துச்சு. ஒரு 10 கிலோ குறைஞ்சுட்டாங்க. என்னான்னு போய் பார்த்தேன். சத்து குறைபாடு இருக்கலாம், இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 2 மாசம் மாத்திரை குடுத்தாங்க. அனிமிக்கா இருக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் 2 மாசமாவே ஒரு மாரி வயிறு வலி, டயரியான்னு இருக்கு. எனக்கு மனசே சரியில்ல. சரின்னு திருப்பி கொண்டு போய் வேற டாக்டர்ட்ட காமிச்சேன். அவங்க ஸ்கேன் பண்ணிட்டு, வயித்துல கேன்சர் இருக்கு. அது வந்து லிவருக்கு எல்லா இடத்துக்கும் பரவிருச்சு இப்படிங்கிறாங்க. ஏர்லி ஸ்டேஜ்ல வந்தா கண்டுபிடிச்சிருக்கலாம்னு சொன்னீங்க. பட் நான் கண்டுபிடிக்கும்போதே அது லேட் ஸ்டேஜா தானே சார் இருக்கு. என்ன பண்றது? கரெக்ட்டு தான். முக்கியமா என்னென்ன ஆர்கன் வச்சுக்கங்களேன், லங்ஸு அது ஒரு ஃபேக்டர் வச்சுக்கங்க. அப்டம்னல் ஆர்கன் எல்லாமே. ஸ்டொமக்கு, கோலன் கேன்சர், கர்ப்பப்பை கூட ஓகே. ஓவரி கொஞ்சம் லேட்டா. ஓவரியெல்லாம் கூட பெயின் இல்ல இர்ரெகுலர் மென்ஸ்ட்ருவல்னு கூட கொஞ்சம் சீக்கிரம் வந்துர்றாங்க. இந்த அப்டம்னல் ஆர்கன்ல கால் பிளாடர்ல வர கேன்சர், பேன்கிரியாஸ்ல வர கேன்சர், குடல் பகுதியில வர கேன்சர், ஸ்டொமக்ல வர கேன்சர், லங்ஸும் கொஞ்சம் லேட்டா தான் ப்ரெசென்ட் ஆகும். இதெல்லாம் வந்துட்டு வயிறு பகுதி நெறைய எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடிய ரீஜியன். இப்போ ஹாலோ ஆர்கன்ஸா இருக்கும். ஸ்டொமக்னா ஹாலோ ஆர்கன். உங்களுக்கு சிம்ப்டம்ஸ்னா என்ன? ஒண்ணு வயிறு வலிக்கணும், இல்ல சாப்பிட்டா ஜீரணம் ஆகாம இருக்கணும், இல்ல சாப்பிட்டோனே வாந்தி வரணும். இதுக்கு என்ன ஆகணும்? அந்த ஒரு டியூப் மாரி இருக்கிறது முழுசா அடைக்கணும். அடைச்சா தானே நம்ம ஏதாவது தொந்தரவுனே வரப்போறோம். அது வரலையும் வயிறு எரிச்சல் இது மாரி சாப்பிடுவோம். இல்லாட்டினா லேட் பிரசன்டேஷன்ல இருக்கும். இந்த மாரி ஹாலோ ஆர்கன்ஸ் குடல் குடல் பகுதியும் அப்படி தானே. இட்ஸ் எ ஹாலோ ஆர்கன். அது ஒரு ஹோல் மாரி. அந்த ஹோல்ல வளர்ந்து அது போய் பக்கத்து ஆர்கன டச் பண்ற வரையும் நமக்கு தெரியாது. இதுதான் அதோட இஷ்யூஸ். ஸோ இந்த மாரி வந்துட்டு குடல் பகுதியில வர்றது யூசுவலா ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2ல கண்டுபிடிக்கிறது கஷ்டம் தான். பட் ஸ்டேஜ் 3ல நம்மளால கண்டுபிடிக்க முடியும். நமக்கு யூசுவலா ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4ல வராங்க. ஸ்டேஜ் 1, 2லயும் பார்த்துருக்கோம். பார்க்கலன்னு கிடையாது. எப்படின்னா, அவங்களுக்கு அத பத்தியான அவேர்னஸும், சின்ன சிம்ப்டம்ஸ் இருக்கும்போதே போய் பார்க்குறதும் தான் இதுக்கான ஐடியல் இஷ்யூஸ். சாப்பிட்றேன் அடிக்கடி புளிச்சேப்பமா வருது, இல்ல அடிக்கடி எரிச்சலா வருது. இதுக்குன்னு சொல்லிட்டு பக்கத்தில வந்துட்டு அல்சரா இருக்குமேன்னு பார்த்தேன். மாத்திரை குடுத்தாங்க. இப்படின்னு இருக்கிறத தாண்டி, ஒரே ஒரு தடவ இந்த பிரச்சனை ஒரு 3, 4 மாசமா இருக்கா? ஒரு எண்டோஸ்கோப்பி பண்ணிருங்க. எண்டோஸ்கோப்பி பண்ணீங்கன்னா, வயித்துல புண்ணு இருக்குன்னு தெரிஞ்சிற போகுது. வயித்து புண்ணு தானா? அவ்வளோதான் ஒண்ணும் இல்ல. நார்மல். நீங்க பாட்டுக்கு மாத்திரைய கன்டின்யூ பண்ணிக்கோங்க. வயித்துல கட்டி இருக்கு. பயாப்சி எடுங்க. கேன்சரா ட்ரீட்மெண்ட் எடுங்க. சரியாயிற போகுது. வளர்ந்து, அத அடைச்சு, சாப்பிடவே முடில அப்படின்னு வரப்ப தான், நம்ம வந்து வரும்போது, அது ஆல்ரெடி 3 ஸ்டேஜோ, 4 ஸ்டேஜோ போயிடுது. இதுதான் அதோட இஷ்யூஸ். அந்த ஹாலோ ஆர்கன்ஸ், ஈசோஃபேகஸ், வயிறு பகுதி, ஓவரி கூட கொஞ்சம் லேட்டா தான். வயிறுலாம் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் தான் வராங்க. அதுக்கப்புறம் லங்ஸ்லயும் கிட்டத்தட்ட லங்ஸ்ல வந்து நெறிக்கட்டிக்கு வந்து அத அழுத்தம்போது கன்டினியூஸா காஃப் இருக்குன்னு சொன்ன பிறகு தான் நம்மள்ட்ட வராங்களே. ஸோ, இந்த மாரி ஒரு கிரானிக் காஃப் அடிக்கடி இருக்கா? அடிக்கடி காஃப் பண்ணி இல்ல ஸ்மோக்கரா நீங்க? 40 வயசு ஆயிருச்சா? வருஷத்துக்கு ஒரு தடவ லோ டோஸ் எக்ஸ்ரே எடுத்து பார்த்துருங்க. சின்னதா கட்டி 1/2 சென்டிமீட்டர் வந்தாலே தெரிஞ்சிற போகுது. அவ்வளோதானே. நமக்கு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கா வரத்துக்கு? வீட்ல யாருக்காச்சும் கோலன் கேன்சர் இருக்கா? நீங்க ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குல்ல. நீங்க ரெகுலரா வந்து செக்கப் பண்ணிக்கிறதுல என்ன பிரச்சனை? பண்ணிடலாமே. பண்ணிட்டா ஏர்லியில கண்டுபிடிச்சிடலாம். கால் பிளாடர் கேன்சர், பேங்க்ரியாட்டிக் சார் நல்லா தண்ணி அடிப்போம் சார். ஓகே. ரிஸ்க் இருக்கா? இருக்கு. அவ்வளோதானே. பேங்க்ரியாட்டிக் கேன்சர் ரிஸ்க் இருக்கு அப்படின்னா, நம்ம ஒரு தடவ அல்ட்ராசவுண்டோ ஏதோ வருஷத்துக்கு ஒரு தடவ பார்த்தோம்னா தெரிஞ்சிற போகுது. நம்ம ரொம்ப ரேடியேஷன் எக்ஸ்போஸ் ஆகிற மாரி சிடி, எம்ஆர்ஐ, பெட் சிடி எல்லாம் எடுக்க சொல்லல. சிம்பிள் இன்வெஸ்டிகேஷன்ஸ். கோலன் கேன்சரா? லாஸ்ட் வீடியோல கோலன் கேன்சர்ல குடுக்குறோம். அக்கல்ட் பிளட் இன் ஸ்டூலு. நம்மளோட பகுதிய எடுத்து டெஸ்ட் பண்ணி, பிளட் ஸ்டெயின்ஸ் எதுவும் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அவ்வளோதான். இதெல்லாம் நான் இன்வேசிவ் டெஸ்ட்டு. இன்வேசிவா அவங்கள வச்சு வருத்தி எடுக்கக்கூடிய டெஸ்ட் இல்ல. சிம்பிளா ஒரே நாள்ல முடிக்கக்கூடிய டெஸ்ட். இதுமாரி பண்ணி கூட நம்மளுக்கு இருக்கா, ரிஸ்க் இருக்காங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். கமெண்ட்ஸ்லலாம் நெறைய பேர் அதான் கேட்பாங்க. சார் டவுட்டா இருக்கு. பெட் ஸ்கேன் எடுத்துடலாமா? பெட் ஸ்கேன் எடுத்துடலாமா? அது தீர்வு இல்ல. எவ்வளோ நாள் உங்களுக்கு டவுட் இருக்கோ, அவ்வளோ நாள் பெட் சிடி எடுக்க போறோமா? அது தீர்வு இல்ல. உங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் இருந்துச்சுன்னா எடுங்க. அப்படி பார்த்தா யாருக்கெல்லாம் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு? உலகத்தில பொறந்த எல்லாத்துக்குமே கேன்சர் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குதா? அப்ப எல்லாத்துக்கும் ஒரு தடவ பெட் சிடி எடுத்துட்டோம்னா, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாமா? அப்படி கிடையாது. நீங்க இன்னைக்கு பெட் சிடி எடுக்கிறீங்க. நார்மல்ங்க. 5 வருஷம் கழிச்சு கூட வரலாங்க. ஸோ, ஒரு தடவ எடுத்துட்டா அது இல்லங்கிறதும் கிடையாது.
வராம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லன்னு கிடையாது. இந்த சூழ்நிலை, என்விரான்மென்டல், ஃபுட் ஹேபிட்ஸ் இது எல்லாமே உங்களோட செல்லோட டிஎன்ஏவை டேமேஜ் பண்ணுமா? பண்ணும். உங்களோட ரிப்பேர் மெக்கானிசம் கரெக்ட்டா இருக்கா? ஓகே. இல்லையா? அது கன்னா பின்னான்னு வளர ஆரம்பிச்சிடும் கேன்சர். முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். இந்த ரிஸ்க் ஃபேக்டர் எக்ஸ்போஸ் ஆனாலே வரதா வாய்ப்பு இருக்குது. இந்தமாரி ஹாலோ ஆர்கன்ஸில் வர்றது லேட் ப்ரெசன்டேஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஹாலோ ஆர்கனில் கேன்சர் ரிஸ்க் இருக்கவங்கலாம் ரெகுலராக ஸ்க்ரீனிங் போயிருங்க. அதுதான் பெஸ்ட்டு. இப்போ ஜப்பான்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எண்டோஸ்கோப்பி இப்போ நம்ம ஊரில் பிரஸ்ட் கேன்சருக்கு மேமோகிராமு, கர்ப்பப்பை புற்றுக்கு பேப்ஸ்மியரு இதெல்லாம் நம்ம ஊரில் அதிகங்கிறதுனால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே ஃப்ரீ செக்கப் இருக்குது. இப்போ ஜப்பான்லலாம் வந்துட்டு சால்ட்டு ஃபுட்டு நிறைய சாப்பிட்றாங்க, ஃபிஷ்ஷு சாப்பிட்றாங்க. ஓகேவா? அந்த உப்பில் ஊற வச்ச ஃபிஷ்ஷு, சால்டட் ஃபிஷ்ஷஸ் அதெல்லாம் நிறைய சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு ஸ்டொமக் கேன்சரு சான்சஸ் அதிகம். அந்த ஊரில் எண்டோஸ்கோப்பிங்கிறது ஸ்க்ரீனிங்லேயே இருக்குது. நம்ம ஊரில் அது கிடையாது. அதனால தான் நம்ம ஊரில் கொஞ்சம் லேட்டாக தான் ப்ரெசன்டேஷன் ஆகுது. 2வது அந்த ப்ரெசன்டேஷனும் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அந்தந்த ஆர்கன்லாம் லங் கேன்சர்னு வச்சுக்கலாம் 50 இயர்ஸ்க்கு, ஸ்டொமக்கு, கோலன் கேன்சர்லாம் 60, 70 இயர்ஸில் இந்த ஏஜ் குரூப்பில் தான் வருது. புரியுதா? ஏஜும் லேட்டாக வரதுனால அவங்களுக்கு அதான அவேர்னஸ் இல்லாததுனாலையும் ப்ளஸ் வீட்டில் இருக்கவங்கள ஏன் கஷ்டப்படுத்தணும், நம்ம உடம்பு நம்மளே பார்த்துக்கலாம், இந்த மாதிரியான தாட் ப்ராசஸ் தான் இதோட லேட் ப்ரெசன்டேஷனுக்கு. அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்க தொந்தரவு இருக்குனாலே அவங்க அந்த தொந்தரவால் ரொம்ப என்னைக்கு பாதிக்கப்படுறாங்களோ அன்றைக்கி தான் அது வெளியே வரும். இதுவுமே லேட் ப்ரெசன்டேஷனுக்கு ஒரு காரணம் தான். ரிஸ்க் இருக்கா? ஸ்மோக் பண்ணுவாங்களா? லங் கேன்சருக்கு ரிஸ்க் இருக்கா? 40 வருஷமாக ஸ்மோக் பண்ணுறேன், ரிஸ்க் இருக்குது. அதுக்கும் உங்களுக்கு வந்துடும் அப்படி சொல்லலை. உங்களுக்கு ரிஸ்க் இருக்குது. லோ டோஸ் ரிஸ்க் இல்லை. ஒரு வருஷம் கழிச்சு இது ரிப்பீட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்படி பண்ணால் ஏர்லியராக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப நாளாகவே ஜீரணமாகாமல் பிரச்சனை இருக்குது, என் வயசு 45 ஆகுது, ஒரு 4-5 வருஷமாகவே இருக்குது, இப்போ எண்டோஸ்கோப்பி பண்ணுங்க. ஹச் பைலோரே நார்மல் இன்ஃபெக்ஷன் இருந்தால் கூட இப்படி தாங்க இருக்கும். நார்மல் இன்ஃபெக்ஷன் ஒன்றும் இல்லை, மாத்திரை போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். கட்டி இருக்குது, சரி பண்ணுங்க. எங்கிட்ட ஸ்டேஜ் 1 கேன்சர், ஸ்டொமக் கேன்சர் நாங்கள் கண்டுபிடிச்சி சரியானவர் ஒருத்தர் இருக்கார். ஈசோஃபேகஸ் ஸ்டேஜ் 2 கேன்சர் கண்டுபிடிச்சி நல்லானவங்க இருக்காங்க. தொந்தரவு ஏர்லியராக இருக்கும்போதே பயந்துட்டு வரவங்களாம் இருக்காங்க. ஒன்றும் இல்லை, என்ன ஆகிடப்போகுது, இந்த சின்ன அலட்சியமும் ப்ளஸ் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு மட்டும்தான். கேன்சருக்கு ரிஸ்க் இருக்குது, ஹை ரிஸ்க் இருக்கவங்க ரெகுலர் செக்கப் போய்க்குங்க. பாக்கி இல்லாதவங்க தொந்தரவு இருந்தால் பக்கத்தில் அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் பாருங்கள். எல்லாமே கேன்சராக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. பட் கேன்சராக இருக்கலாங்கிற தாட் ப்ராசஸ் இருந்தால் மட்டும் போதும். ரொம்ப நாள் ஒரு தொந்தரவு இருக்கிற பட்சத்தில், இந்த தொந்தரவு ரொம்ப நாளாக இருக்குங்க, எனக்கு சரியாக மாட்டேங்குதுங்க, 6 மாதமாக இருக்குது, வெயிட் குறைஞ்சிட்டே இருக்குது, எந்த காரணமுமே இல்லை, ஓகே. 6 மாதமாக வந்துட்டு டாய்லெட் போகிறப்ப ஒரு நாள் கான்ஸ்டிபேஷன், ஒரு நாள் எரிச்சல் வருது, ஒரு நாள் சரியாக போக மாட்டேங்குது, ஒரு நாள் ரத்தம் போகுது, விட்டு இதுமாரியே ஒரு 2 வருஷமாக இப்படியே இருக்குங்க. செக் பண்ணிடுங்க. ஒரு கொலனோஸ்கோப்பி போட்டு பார்க்குறேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரு நாள் ஏர்லியாக ஸ்டேஜ் கண்டுபிடிச்சிடலாம், குணமாகிடலாம். இப்போ அது எப்படி தெரியுமா வருவாங்க? கோலனில் கேன்சர் இருக்கும், லிவரில் பரவி இருக்கும், வயிறு ரொம்ப வலிக்குது, மாத்திரை போட்டால் சரியாகலை. இப்போ போய் பார்த்தேன், டாக்டர் செக் பண்ணிவிட்டு ஸ்டேஜ் 4ன்னு சொல்லிட்டாங்க. இந்த ப்ரெசன்டேஷன் தான் அதில் அதிகமாக இருக்குது நான் பார்த்ததில். ஸோ ஏர்லியராக கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது எப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும், நம்மளும் பண்ணுவோம் தான். நமக்கு தெரியலை, அவ்வளோதானே. இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கட்டும், எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க. ஏர்லியராக கண்டுபிடிங்க. கேன்சரை நம்ம வந்துட்டு ஏர்லியராக கண்டுபிடிச்சா குணப்படுத்த முடியும் கண்டிப்பாக. இந்த அப்டமினல் ஆர்கன், ஈசோஃபேகஸ், லங்ஸ் இதெல்லாம் லேட் ப்ரெசன்டேஷனுக்கான காரணம். அதுக்கான ஸ்பேஸ் நிறைய இருக்கிறனால நமக்கு தொந்தரவு வர்றது லேட்டாக வரனால நமக்கு லேட்டாக வர்றது தான் பிரச்சனை. அதையும் நம்ம ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3ல கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குது. கிளியராக தெளிவாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் போய் டாக்டரை பார்த்து நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிச்சி குணப்படுத்துறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. தேங்க்யூ.